ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஹேர் டே தான். அது இன்ஸ்டண்ட்டாக ஒரு 5 நிமிஷத்தில் 10 ரூபா செலவு பண்ணிங்கன்னா போதும். 10 ரூபாய்க்கு அந்த பொருளை வாங்கி நீங்கள் ரெடி பண்ணுங்கள். செம்மையாக ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். இது வரைக்கும் நீங்கள் ரெடி பண்ணியிருப்பீங்களான்னு தெரியலை. கண்டிப்பாக இது இரும்பு கடாயில் பண்ணினீங்கன்னா செம்ம ரிசல்ட் கிடைக்கும். பாருங்கள், கருன்னு ரெடி பண்ணதே உங்களுக்கு காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் இது வரைக்கும் நீங்கள் ஹேர் டேக்கு யூஸ் பண்ணிங்களான்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை இந்த பொருளெல்லாம் நீங்கள் சேர்த்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அதையும் கேட்பீங்க, மருதாணி அவர் எதுவுமே கிடையாதுங்க. எதுவுமே கிடையாமல் கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு சூப்பரான டை தான் இது. அதுவும் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ரெடி பண்ண செகண்டில் நீங்கள் இங்கே பாருங்கள், சூடாக இருக்குது. நான் இறக்குனதே தான் உங்களுக்கு ரெடி பண்ணதே எடுத்து காமிச்சிருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் ஊற வைக்கணும். ஊற வைக்கிறப்ப செம்மையாக ஃபஸ்ட்டு டைமே உங்களுக்கு முடி கருப்பாயிரும். இங்கே பாருங்கள், அப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் வரைக்கும் கூட உங்கள் முடி நல்லா கருப்பாக வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டான பொருளை தான் நம்ம சேர்த்துருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக வீடியோ சேவ் பண்ணிவிட்டு இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக உடனே ரெடி பண்ணுங்கள். எல்லாமே பக்கத்தில் கடையில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இந்த அளவுக்கு நம்ம நைட்டு ஊற வைக்காமல் உடனே ரெடி பண்ணுறக்கூடிய இந்த அளவுக்கு கருப்பாகுது அப்படின்னா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நீங்களே நினச்சி பாருங்கள். அந்த அளவுக்கு செம்ம கருப்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க இதை எப்படி பண்ணலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதே நம்ம எடுக்கிறத விட ஒரு கையில் பாருங்கள், லைட்டாக ஊற்றிக்கோங்க. ஆயில் மாதிரி இருக்கும், ஆனால் ஆயில் கிடையாது. பாருங்கள், ஆயில் மாதிரி தான் இருக்கும், ஆனால் கண்டிப்பாக ஆயில் கிடையாது. ஆனால் ஆயில் மாதிரி பிடிச்சிக்கும். நல்லா நார்மல் தண்ணியில் அலசினாவே போதும். அவ்வளோ சூப்பராக இருக்குது. சரி, இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பார்த்திங்க அப்படின்னா ஒரு இரும்பு கடை எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு, இங்கே பாருங்கள், தண்ணியெல்லாம் சுத்தமாக இருக்கக்கூடாது. நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு இந்த மாதிரி நல்லா கருவேப்பிலையை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசிடுங்க. மண் ஒரு துளி கூட இருக்கக்கூடாது. கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கிடச்சிச்சின்னா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா கருவேப்பிலையை நல்லா அலசி காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அதுவும் கொஞ்சம் நமக்கு சீக்கிரமாக டை ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை நம்ம அலசிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலை பார்த்திங்க அப்படின்னா நல்லா கருகிற அளவுக்கு நல்லா வறுபடணும். அதிகமான பேர் கருவேப்பிலை சாப்பிட்றதே கிடையாது. அதனால் கருவேப்பிலையை நீங்கள் தலையில் அப்ளை பண்ணுறப்ப அதோடய சத்துக்கள் நல்லா நிறைய கிடைக்கும். முடிச்ச அளவுக்கு கருவேப்பிலையும் நெல்லியும் சேர்த்து ஜூஸை ஆட் பண்ணி குடிச்சிங்க அப்படின்னா நரைமுடி மட்டும் இல்லைங்க, முடியே உதிருது, முடி வளரவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு காலையில் வெறும் வயிற்றில் ஒரு அரை நெல்லிக்காய், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை மோரில் போட்டு நீங்கள் அரைச்சி குடித்தாலும் ரொம்ப சூப்பராக முடி வளரும். அதே மாதிரி வெள்ளை முடிக்கு டோட்டலாக ரிசல்ட் அப்படிங்கிறத நம்ம வயிற்றுக்குள்ளே எடுக்கிறப்ப செம்மையாக ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அது கூட இப்போ நான் ரெடி பண்ணுற இந்த ஹேர் டேயும் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப உடனே நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? இது நல்லா கருகிற மாதிரி வறுபடட்டும். இப்போ நல்லா வறுபடுது. இப்போ நம்ம சேர்த்தக்கூடிய பொருள் பார்த்திங்க அப்படின்னா கடுகு. சரிங்களா? கடுகு கடுகு எண்ணெயில் நம்ம செய்கிறப்ப எந்த அளவுக்கு உங்களுக்கு முடி சூப்பராக இருக்கோ, கருப்பாக இருக்கும். எப்போவுமே வட இந்தியர்கள் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே கடுகு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி அந்த கடுகை தான் ஒரு 2 to 3 டீஸ்பூன் வரைக்கும் இந்த கறிவேப்பிலையோடு நம்ம சேர்த்துக்கிட்டோம். இது தெளி இப்படி வெடித்து வரும். ஒரு சின்ன தட்டோ இல்லை ஏதாவது ஒன்று இப்படி மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா வெளியில் தெறிக்காமல் இருக்கும். கண்டிப்பாக கடுகு 1 to 3 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கறிவேப்பிலையோடு நீங்கள் கடுகு ஆட் பண்ணி செய்கிறப்போ செம்மையாக ரிசல்ட்டு இன்ஸ்டண்ட்டாக மட்டும் இல்லை, தொடர்ந்து போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நல்லா புகை வருது. இப்போ எடுத்தாச்சு. கடுகு அந்த வெடிக்கிற தன்மை எல்லாமே வெடித்து உள்ளேயே இருந்துச்சு. நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா வெடித்து வெளியே போயிடும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி போட்டோம். ஓரளவுக்கு சிம்மில் போட்டுட்டு அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்திங்க அப்படின்னா பூண்டோட தோல் தான் நம்ம சேர்க்குறோம். பூண்டில் ஒரு துளி மண் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்லா இங்கே பாருங்கள், க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நான். பூண்டு தோலை நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு குட்டியாக இப்படி பிச்சு உள்ளே போட்டுக்கோங்க.
செம்மையாக இது ரிசல்ட் கொடுக்கும். பூண்டு தோலோ வெங்காயத்தோலோ இதெல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் செய்கிறப்ப முடி வந்து நல்லா க்ரோத் ஆகும். இந்த பொடுகு, பேன் தொல்லை, ஈர் தொல்லையெல்லாம் சுத்தமாக இருக்காது. அதே மாதிரி வெள்ளை முடிக்கு செம்ம ஒரு ரிசல்ட்டு. இப்போ அந்த பூண்டு தோலையும் நல்லா கருகிற அளவுக்கு நீங்கள் இதில் வறுபட்டு எடுத்துக்கணும். கறிவேப்பிலை எந்த அளவுக்கு நீங்கள் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இப்போ சிம்மில் போட்டுட்டு அந்த கடுகோடு சேர்த்து இந்த பூண்டு தோலையும் நல்லா கருகிற மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக சேர்த்தக்கூடியது தேங்காய் துருவல் தாங்க சேர்க்குறேன். நீங்கள் தேங்காய் இருந்துச்சுன்னா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி துருவுனது இருக்கும் இல்லையா, இதை வந்து நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதையும் நம்ம இதில் சேர்த்து நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். இந்த ஹேர் டையை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். எப்படி சொல்கிறது, அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒர்க் அவுட் ஆகுது. அதே மாதிரி நீங்கள் இது வரைக்கும் இந்த ஹேர் டை வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. நிறைய கருவேப்பிலையில் நம்ம ஹேர் டை போட்டிருப்போம். ஆனால் இந்த மாதிரி ஒரு பொருளோடு நீங்கள் மிக்ஸ் பண்ணி போடுறப்ப செம்மையாக ரிசல்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, இதை வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு 2 டைம் கூட தொடர்ந்து போடலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. இப்போ அந்த தேங்காய் துருளையும் நல்லா பாருங்கள், அதோட கலந்து வறுத்தீங்க அப்படின்னா நல்லா கருன்னு ஆயிரும். பூண்டு தோலை நல்லா அப்படி வறுபடணும். அதே மாதிரி தேங்காய் வந்து துருவல் இல்லைக்கா அப்படின்னா தேங்காய் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. நல்லா போட்டு வறுத்து விடணும். அதே மாதிரி எல்லா பொருளும் ஒரே மாதிரி வறுபடணும், அது ரொம்பவுமே முக்கியம். அதனால் சிம்மில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஒவ்வொரு பொருளாக வந்து சேர்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக நம்மளுக்கு வறுபட்டுரும். தேங்காய் துருவல் பாருங்கள், போட்டதே நல்லா வறுபட்டுருச்சு. துருவலாக போட்டோம்னா சீக்கிரம் நம்மளுக்கு வந்து வறுபட்டுரும். அதுக்காக தான். இப்போ நல்லாவே வந்து வறுபட்டுருச்சு பாருங்கள். அந்த பூண்டு தோலும் கருப்பாயிருச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கீழே இறக்கிடலாம். நல்லா புகை வருது. இப்போ கீழே இறக்கிடலாம். இந்த மாதிரி வந்து நல்லா வறுபடணும். கீழே இறக்கி வச்சிங்கன்னா இப்போ அந்த நம்ம இரும்பு கடாயில் இருக்கிற சூடு வந்து அதிகமாக இருக்குது இல்லையா, அதோடு சேர்றப்ப இன்னுமே நல்லா இது வறுபட்டுரும். கண்டிப்பாக பூண்டு தோல் ஒரு கைப்பிடிங்கிறது 2 கைப்பிடி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் ரெகுலராக போட்டு வறுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவைப்படுறப்பெல்லாம் இதை எடுத்து நீங்கள் இன்ஸ்டண்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம், ஹேர் டையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? வாரத்தில் டைம் இருக்கிற தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். டைம் இல்லை, நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஒரு எங்கேயாவது டக்குன்னு ஒரு பக்கம் ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னா இந்த பொடியை நான் சொல்கிற மாதிரி ஆட் பண்ணி தலையில் நீங்கள் தடவிக்கலாம். எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக போயிட்டு வந்துடலாம். இப்போ இது நல்லா ஆற விட்டுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா வறுபட்டுருச்சு. ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். இப்போ ஓரளவுக்கு வந்து நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த ஜாரில் போட்டு இதை நல்லா ஒரு பவுட்ரு மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வந்து சூப்பராக வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டிங்க அப்படின்னா நல்லா நைஸ் பவுடர் ஆயிரும். அதே மாதிரி கொஞ்சம் ஈரப்பதெல்லாம் இல்லாமல் தொடச்சிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இங்கே பாருங்கள், செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம அந்த பூண்டு தோல், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் அந்த கடுகு, அது கூட நம்ம ஒரு தேங்காய் பூ இது போட்டோம் இல்லையா, எவ்வளவு இது சும்மா லைட்டாக அப்படி நசுக்குனிங்கன்னா போதும். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். சும்மா அந்த வெள்ளை முடி மேலே நீங்கள் எண்ணெய் போட்டு தலை சீவினதுக்கப்புறம் வெள்ளை முடி தெரியுதுன்னா அது மேலே சும்மா லைட்டாக தடவி விட்டிங்கனாவே பிடிச்சிக்கும். நல்லா காய விட்டுட்டு நீங்கள் தலையே சீவிட்டு போய்க்கலாம். அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். இன்னொரு முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா
நம்ம ஃபுல்லாகவே தலைக்கு டையாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா 1 மணி நேரம் நல்லா இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிக்கலாம். அதுவும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் ஷாம்பு போடலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஷாம்பு போடுங்க, ஹெர்பல் ஷாம்பாக யூஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து ஹோம்மேடு இதாக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், கெமிக்கல் இல்லாமல். அதுக்கு நீங்கள் கெமிக்கல் ப்ராடக்ட் எது போட்டாலும் கண்டிப்பாக வேலை செய்யாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து தடுக்கிறதுக்கு பாருங்கள், சரிங்களா? இப்போது இங்கே பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு மட்டும் ஒரு பவுலில் வந்து எடுத்துக்கலாம், சரிங்களா? மீதியை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 to 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்துகிட்டு இது மீதியை வந்து நம்ம டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அதிகமாக தேங்காய் எண்ணெய் நிறையா பேர் சேர்த்துவீங்கன்னு நினைப்பீங்க. தேங்காய் எண்ணெய் சேர்க்க தான் போகிறேன். ஆனால் தேங்காய் எண்ணெய் அதிகமாக சேர்க்க போகிறதில்ல. 1 to 1.5 டீஸ்பூன் மட்டும் இதில் சேர்த்துட்டு நரைமுடியை டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது ஒரு ஆயிலை நம்ம இதில் சேர்த்து போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய், சுத்தமான தேங்காய் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக கடுகெண்ணெய், சரிங்களா? இது வந்து நம்மளுக்கு மஸ்டர்ட் ஆயில்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். கடுகெண்ணெய்ன்னு சொன்னால் தான் சில பேர்த்துக்கு தெரியும். இப்போ நம்ம கடுகு இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இது கூடவே நம்ம கடுகெண்ணெயில் வந்து செய்கிறப்ப ரொம்ப சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். அதனால் கடுகெண்ணெய் இப்போ 2 டீஸ்பூன் அதில் சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தேங்காய் சேர்த்தாச்சு. இப்போ அதே 2 டீஸ்பூன் வந்து கடுகெண்ணெய். நல்ல ஆயில் அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக தேங்காயும் இதுவும் ஆவரேஜாக எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க, சூப்பராக ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இது வந்து எல்லா மளிகை கடையிலையும் நம்மளுக்கு இந்த மஸ்டர்ட் ஆயில் வந்து கிடைக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இப்போது இது நல்லா கலந்து விட்டுறலாம். இதில் ஒரு துளி நீங்கள் சலிக்கணும் அப்படிங்கிற ஆப்ஷனில் எதுவுமே வேண்டாம். கண்ட நம்ம அந்த தலைக்கு எல்லாம் வாங்கி போடுறதுக்கு மருதாணி போடணும், அவரி போடணும், இதெல்லாம் எனக்கு ஒத்துக்காதுங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த பொருளை யூஸ் பண்ணி போட்டு பாருங்கள். பேனு தொல்லை, ஈர தொல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு. இதை நம்ம அப்படியே வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பவுட்ரு தனியாக, ஆயில் தனியாக தான் இருக்கும். இதை வந்து நம்ம காய்ச்சணும். டைரெக்டாக காய்ச்சக்கூடாது, டபுள் பாயிலிங் மெத்தடில் வச்சு நம்ம காய்ச்சிக்கலாம். இப்போது அதே ஒரு பெரிய கடாயில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த தண்ணியில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை தூக்கி உள்ளே வச்சிடலாம். ஒரு 1 to 3 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா வந்து ஆயிலில் கலந்து விடுங்க. இன்னுமே உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆயில் சேர்த்துக்கலாம். இதை வந்து அப்பப்போ நீங்கள் ரெடி பண்ணிங்க பாருங்கள். விரலில் தொட்டதாக போகவே இல்லை பாருங்கள். இது வந்து நீங்கள் அப்பப்போ எடுத்து நரைமுடியில் மட்டும் இருக்கிற இடத்துல டச்சப் பண்ணாலும் ஓகே. இல்லை அதிகமாக இருக்குது எல்லா பக்கம் அப்ளை பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்து பொடி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அளவளவாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணுங்கள். வாரத்தில் கண்டிப்பாக 2 டைம் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சீக்காத்தூள் அந்த மாதிரிலாம் போட்டு நீங்கள் குளிச்சுக்கலாம். இல்லை நீங்கள் ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னா நல்லா அப்ளை பண்ணிவிட்டு பேன் காற்றுல ஆற விட்டுட்டு நீங்கள் தலை சீவிட்டு போய்க்கலாம். எப்போ டைமிங் கிடைக்குதோ அப்போ வந்து நீங்கள் குளிச்சுக்கலாம். 2 மெத்தேடுமே நீங்கள் எப்படி உங்களுக்கு வந்து டைமிங் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி டபுள் பாயிலிங் வச்சு போட்டிங்கன்னா தான் அந்த ஆயிலும் நம்ம போட்டு அந்த பவுடரும் ஒன்றா நல்லா மிக்சிங் ஆகி உங்களுக்கு வந்து அந்த பிசுபிசுப்பு தன்மை அந்த பொடி மாதிரி உதிராது. அப்படி இல்லைன்னா தனித்தனியாக இருக்கும். காஞ்சிச்சு அப்படின்னா அந்த பொடி தனியாக வந்து கிடைக்கும். அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி சூடு பண்ணுறோம். நிறைய பேர் வந்து எதுக்கு டபுள் பாயிலிங் மெத்தட் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க இல்லையா, அவங்களுக்காக தான் இந்த இதே ரிப்ளே. அந்த பொடி வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணலை அப்படிங்கிற பட்சத்துக்கு காஞ்சிருச்சு அப்படின்னா அந்த உதிரி மாதிரி வரும். ஆனால் இப்போ வந்து நல்லா மிக்சட் ஆயிரும் ஆயிலில். அந்த மாதிரி வர்றப்போ உங்களுக்கு அந்த பொடி வந்து உதிர மாதிரி உங்களுக்கு தெரியாது. டை அப்ளை பண்ணிக்கிறங்கிற மாதிரியே தெரியாது, ஆயில் அப்ளை பண்ண மாதிரி தான் தெரியும். இப்போ நல்லா இங்கே பாருங்கள், இப்போ கலந்துருச்சு. முதல்ல கெட்டியாக இருந்தது, இப்போ நல்லா தண்ணி மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இன்னும் 2 நிமிஷம் மட்டும் விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் ஆயிடுச்சுங்க. நல்லா ஆயில் வந்து சூப்பராக சூடாயிருச்சு. இப்போ நம்ம கீழே இறக்கிடலாம். அவ்வளோதாங்க. இதை வந்து நீங்கள் நல்லா குளிச்சுட்டு தலையில் ஆயில் இல்லாமல் இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காய விட்டுருங்க. டைம் இருந்தால் குளிங்க, அப்படி இல்லைன்னா சீவிட்டு போயிட்டு எப்போ டைம் இருக்கோ நம்ம வந்து குளிச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக வந்து பிடிச்சிக்கும், செம்மையாக இருக்குது. அதே மாதிரி நம்ம இதில் போட்டுருக்கிற பொருளெல்லாம் பாருங்கள், நம்ம சலிக்காமல் தான் போட்டோம். இதில் உங்களுக்கு ஏதாவது இல்லை எங்களுக்கு திப்பதாக இருக்குது அப்படின்னா இது நீங்கள் வடிகட்டிக்கலாம். ஒரு சலடை வச்சு கூட வடிகட்டிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி கூட நீங்கள் தேய்ச்சிக்கலாம். ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், சும்மா நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தட் பண்ணால் மட்டும்தான் விரலில் ஒட்டுறப்ப ரெண்டும் ஈவனிங் பாருங்கள் ஈவனாக இருக்கா
அந்த பொடியும் எண்ணெய் தனியாக தெரியல. ஆனால் நீங்கள் அப்படி பண்ணாதப்போ ஆயில் தனியாக தெரியும், பொடி தனியாக தெரியும். அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுறது. கண்டிப்பாக இது வந்து சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மஸ்டர்ட் ஆயில் வந்து வாங்கி கண்டிப்பாக பயன்படுத்துங்க, நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நம்ம தலைக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இந்த மாதிரி வந்து வெள்ளை முடி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த மாதிரி வந்து அந்த இருக்கிற இடம் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணாலும் ஓகே, இல்லை முடி ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணாலும் ஓகே. இந்த மாதிரி எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணி நல்லா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு குளிக்கலாம். ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுங்க. பாருங்கள், அந்த இடத்துல வெள்ளை முடியவே காணும். அவ்வளோதான், வச்சதே வந்து அது அப்படியே கலர் மாறிடுச்சு. இந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கிற எல்லா இடத்துலையுமே கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து பாருங்கள், வெள்ளை முடி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துக்கு டச்சப் மட்டும் பண்ணி விடுங்க. நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சு நீங்கள் குளிச்சுக்கலாம். ட்ரை பண்ணுங்கள், எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பக்கம் நான் அப்ளை பண்ணிட்டு தான் குளிக்க போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதில் பார்க்கலாம். பாய்.